வெல்கம் பேக் மக்களே. இது பிரியோ டிவி, பிரியோ ஓடிடி, மெட்ரோ பீப்புள் தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பருடைய கிராண்ட் லான்ச் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இங்கே வந்திருக்காங்க அண்ட் நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய கொண்டாட்டங்கள் அண்ட் நிறைய அவார்ட்ஸும் காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்து முக்கியமான ஒரு லான்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் எதுக்காக கூடி இருக்கோமோ அதுதான். ஸோ பிரியோ டிவி, பிரியோ ஓடிடி அண்ட் பிரியோவோட நம்ம நியூஸ் பேப்பர், மெட்ரோ பீப்புள் நியூஸ் பேப்பர் மூணுமே லான்ச் பண்ணுறதா இருந்தோம். ஆல்ரெடி நம்ம நியூஸ் பேப்பர் லான்ச் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக இப்போது பிரியோ டிவியை நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஒரு பிரம்மாண்டமான லான்ச்சாக இது இருக்க போகுது. அண்ட் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன் முறையாக முழுக்க பெண்களுக்காகவே நிகழ்ச்சிகள் கொடுத்து பெண்கள் மட்டுமே இயக்கக்கூடிய ஒரு பெண்களுக்காகவே சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு சேனலாகவும் இந்த சேனல் கால் பதிக்குது. இது மிக பெரும் அலைகளை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எப்படி ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய நீரில் ஒரு துளி தண்ணி விழுந்ததுன்னா ஒரு சிற்றலை, ஒரு குறுவட்டமாக சிற்றலை வருமோ, அந்த அலை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேரலையாக மாறப்போதோ அதே மாதிரி தான் நம்ம பிரியோ டிவியும் மிகப்பெரிய அதிர்வலைகளை தொலைக்காட்சி வரலாற்றில் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இதுக்காக I would like to call Chairman and Promoter Gem Brio Media Entertainment and Private Limited Chairman டாக்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அண்ட் அவரோடு இணைந்து KS அழகிரி அவர்கள் MP, பூபேஷ் நாகராஜன் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், விஸ்வநாதன் எக்ஸ் MP, சுதா ராமகிருஷ்ணன் MP, ஜஸ்டிஸ் வள்ளி நாயகம் அவர்கள், சத்யா ஏஜென்சிஸ் ஜான்சன், லயன்ஸ் கிளப் கவர்னர் மணிலால், லயன்ஸ் கிளப் கவர்னர் பிரவீன் லால், ஆக்ட்ரஸ் நளினி மேம், அஞ்சப்பர்ஸ் ஃபவுண்டர் இந்திரா மேம், சிங்கர் VV பிரசன்னா அண்ட் சிவகுமார் IPS அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாப்பா பாண்டியன் அவர்களையும் ப்ரொடியூசர் CV குமார் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, நம்ம பிரியோ டிவியோட லான்ச்சை பார்க்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. ஸோ மேம் இங்கே இருக்காங்க. மேம், ஆல்ரெடி இப்படி ஒரு கையை வச்சிங்க ஐபேடில், நியூஸ் பேப்பர் பறக்குது. அடுத்து டிவியோட லான்ச் எப்படி இருக்க போதோ உங்களுக்காக தான் பக்கத்தில் பஸர் வச்சுருக்கோம். நீங்கள் அதை போய் டச் பண்ணால் போதும், நம்ம லான்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். Start, 2, 1, boost ignition, and liftoff of the Space Shuttle Discovery, returning to the space station, paving the way for future missions beyond. நெகிழ்ச்சியான தருணம்.
சேனல் லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பல வருட கனவாக மேம்க்கு இருந்திருக்கு அண்ட் பல வருட உழைப்பு அண்ட் மற்றவர்களோட உழைப்பும் பல மடங்கு அதில் இருக்குது. அதனால தான் ஒரு சேனலை வந்து இத்தனை மக்களுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக பிரியோ டிவியில் லான்ச் பண்ணியிருக்க முடியுது. ஸோ மேம், இந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம்? அனைவருக்கும் வணக்கம். வார்த்தை ஒன்றும் இல்லை, பேச வரலை. முதல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த தருணத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அது நடந்திருக்கு. என்னை விட இதுக்கு முழுக்க முழுக்க 100% காரணம் எங்கள் வீட்டில் அவங்க தான். அவங்களோட கனவில் முதல் படியை எடுத்து வச்சுருக்காங்க. உங்களுடைய ஆதரவு எல்லாம் எனக்கு கண்டிப்பாக வேணும். நன்றி. பேச்சு வரல. மேம் வந்து ரொம்ப நெகிழ்ந்துட்டாங்க. அண்ட் சம்யுக்தா பாலகிருஷ்ணன் அண்ட் ஷர்லி பாலகிருஷ்ணன் அவங்களோட டாட்டர்ஸ். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு டிவியே லான்ச் பண்ணியிருக்காங்க உங்கள் ஃபேமிலி. ஸோ எப்படி இருக்கு? இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் அஸ். அம்மா அப்பா ரொம்ப நாளாக we've been putting a lot of effort and I hope this really turns out well. It's a proud moment for us and I'm glad to stand on this stage and it's very happy and that's it. Thank you. Thank you so much. அண்ட் இது வந்து பெண்களுக்கான ஒரு சேனலாக இருக்குது. ஸோ பெண்கள் நிறைய பேருக்கு ஊடகத்துறையில் வரணும்னு அவ்வளோ ஆசைகள் இருக்குது. ஆனால் ஊடகத்துறை, அதாவது இந்த டிவி அப்படிங்கிற ஒரு வேர்ல்டு வந்து ரொம்ப ரொம்ப குட்டி. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிளாட்ஃபார்ம் பெண்களுக்கு இல்லை. பட் அந்த பிளாட்ஃபார்மை நம்ம பிரியோ டிவி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பெண்கள் முதல்ல பேச ஆரம்பித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் வித் நளினி மேம். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே வந்து இப்படி ஒரு பெரிய லான்ச்சு ப்ளஸ் அவருடைய கதையை கேட்ட உடனே உண்மையிலே நிகழ்ந்து போனேன். உழைத்தால் உயர்வு நிச்சயம், முயற்சி செய்தால் முன்னேற்றம் நிச்சயத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் திரு சுகுமாரனும் திரு சுதா சுகுமாரனும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கப்பல் வந்து நிறைய, அதாவது அவங்களுக்கு மட்டும் அவங்க சேர்த்துக்கல, இருக்கிற எல்லாருக்குமே நம்ம கொடுக்கணும், பகிர்ந்து உண்ணாதான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கம்மா. ரொம்ப ப்ளெஸ் பண்ணுறேன் நான் உங்களை. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். உண்மையிலே நீங்கள் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எத்தனையோ கலைஞர்கள் வந்து நிச்சயமாக நீங்கள் வாழ வைக்க போகிறீங்க. என்னென்னா பிரியோ டிவி பெண்களுக்கான டிவின்றது பெருமையான விஷயம். அதுவும் அது வேறு லெவல் பெருமையான விஷயம். ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அத்தை மாமா அண்ணன் தம்பியை விட ஒரு டிவி இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. இப்போ பெண்களுக்கான டிவினா வேறு எந்த சேனலுமே திருப்ப மாட்டாங்க, வெறும் நம்ம சேனல் மட்டும்தான் பார்ப்பாங்க. ரொம்ப அழகான ஒரு லான்ச் இது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கங்க்ராட்ஸ்மா. தேங்க்யூ மேம். அண்ட் அஞ்சப்பர் எம்டி மேம், இந்திரா மேம், ஒரு சில வார்த்தைகள். சுதா மேம் வந்து நான் பார்த்துருக்கேன் நிறையா ஈவெண்ட்டில், நான் பேசினது கிடையாது. ஆனால் அவங்க இந்த ஈவெண்ட்டுக்கு நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனால் நான் ரொம்ப சந்தோஷம் மேம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். நான் பாடி பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் ஃபவுண்டர்னு சொல்லிட்டீங்க. சாரி, நான் ஃபவுண்டர் கிடையாது, எம்டி தான். சுதா மேம் இன்வைட் பண்ணது இந்த பிரியோ டிவி மூலமாக இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பெண்களுக்கான டிவின்னு சொல்கிறீங்க. அதனால் எனக்கும் ரொம்ப, நான் இந்த டிவி நிகழ்ச்சியில் செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறீங்க. நீங்கள் மனசார எங்கள் பிரியோ டிவியை பார்த்து எல்லா நிகழ்ச்சியும் என்ஜாய் பண்ணணும். அண்ட் சிவி குமார் சார், நீங்கள் ஒரு வார்த்தை, ஒரு சில வார்த்தை. பேட்டி கூட கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பிரியோ டிவி அண்ட் பிரியோ ஓடிடி. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சூழலில் எனக்கு தெரிஞ்சு தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் தமிழ் ஓடிடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் அதுக்கு. அவங்க பிரியோ டிவி உங்கள் கண்டென்ட் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணுறீங்க. அந்த உங்கள் அவார்ட் ஷோ, அதில் அவார்ட் ஷோவில் நீங்கள் அவார்ட் கொடுக்குறதுக்கு சூஸ் பண்ண பீப்புள், தட் ஷோஸ் யுவர் குவாலிட்டி. ஏன்னா யூஸ்வலாக எங்கள் மற்ற டிவிலாம் டிஆர்பி யாருக்கு அதிகமாக கொடுப்பாங்களோ அவங்கள தான் கூப்பிட்டு அவார்டு கொடுப்பாங்க. யாரை பார்த்தா நிறையா கூப்பிட்டு வருமோ அவங்கள தான் அவார்டு. பட் நீங்கள் உண்மையிலேயே ஒரு குவாலிட்டியான பீப்புளை கூப்பிட்டு, டிசர்வ்டு பீப்புளை கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருக்கீங்க. ஐ கங்க்ராச்சுலேட். மேலும் பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இது ஒரு பெரிய ஆலமரமாக வளரணும், நிறையா பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மாப்பா பாண்டியன் சார். இந்த பிரியோ டிவி, ஓடிடி மற்றும் அனைத்து நிறுவனங்களும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துகிறேன். இந்த சுகுமார் அவங்க வீட்டுக்காரம்மாலாம் பல ஆண்டுகளாக எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க. முதல்ல என் தொகுதியில் ஆவடியில்
இருக்கக்கூடிய 1000 ஆட்டோ டிரைவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே வந்து இன்சூரன்ஸ் பண்ணி தரத்தான் எனக்கு முதல்ல அவங்க அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் பெரம்பூர், அதுக்கப்புறம் பல நிகழ்ச்சிகளில் ஆட்டோ தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே முறையான இன்சூரன்ஸ் பண்ணணும்னு சொல்லி முதல்ல வந்து பார்த்தாரு. அப்புறம் 2வது முறையாக இன்னோகேஸ் நிறுவனம் இந்தியாவிலேயே, ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் பப்ளிக் இஷ்யூ கொண்டு போகிறதில்ல, நிறுவனங்களை வந்து பிடிக்குட்டியாகவே வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் முதல் முறையாக தமிழ்நாட்டிலிருந்து 200 மடங்குக்கு மேலே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகக்கூடிய ஒரு பப்ளிக் இஷ்யூவை மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நடத்தி காட்டிய சாதனையாளர். அது மிக மிக முக்கியமான விஷயம்னு பட்டது. பெரிய நிறுவனங்கள் கூட செய்ய துணியாத ஒரு விஷயத்த 20 கோடி எடுத்துகிட்டு வர்றது, மும்பைக்காரன்றது நம்ம வாங்கிட்டு வர்றதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அது ராஜ்கோட்லேயும் அகமதாபாத்லேயும் அலைஞ்சு திரிஞ்சு அந்த பப்ளிக் இஷ்யூவை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திய ஒரு மனிதர். அதுவும் ஒரு சாதாரண கான்செப்ட், ஐ ஷாப் கான்செப்ட் எடுத்து அதிலிருந்து கையை ஊனி கரகம் பாஞ்சிம்பாங்க எங்கள் ஊரில், அந்த கையை ஊனி கரகம் பாஞ்சி அழகாக பண்ணதை நான் பார்த்தேன் எடுத்து. அதற்கடுத்து அவங்களோட ஹாஸ்பிட்டலோட எங்கள் சிஎஸ்ஆர் சார்பாக நாங்கள் பண்ண திறன் வளர்த்தல் திட்டம், மத்திய அரசாங்கத்தோட திறன் வளர்த்தல் திட்டம் எங்கள் மாஃபா நிறுவனத்திலிருந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் நடத்தினோம். அந்த ஹாஸ்பிட்டலையும் வாங்கிட்டாங்க ஒரு காலகட்டத்தில். அதுவும் வந்து நான் அதிசயப்பட்டு பார்த்த ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் மேலே இவ்வளவு ஒரு பெரிய நிகழ்ச்சி, இவ்வளவு பேரை ஒருங்கிணைத்து, அது இவ்வளவு பேர் யாருக்கு பெருசு அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் இல்லாமல் சுகுமாரோடைய நட்புக்காக இங்கே வந்து எல்லாரும் நிற்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம். இந்த நட்பு பாலங்களை வலுவாக வச்சுருங்கிற அதே நேரத்தில் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி, லாஸ்ட் டைம் நீங்கள் 4-5 லான்ச் பண்ணீங்க, அதே இதை மறுபடியும் சொல்கிறேன். ஸ்கேல் என்பது மிக முக்கியம், ஆனால் ஸ்கோப் என்பது மிக முக்கியம். என்னெல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் டெப்த்துன்றது அதை விட முக்கியம். ஸ்கேல், ஸ்கோப், டெப்த்தில் அந்த ஆழத்தை மறந்து விடாதீர்கள். அகலம் என்பது முக்கியம், நல்லது. உயரம் என்பது மிக மிக முக்கியம், ஆனால் அதை விட அதிகமானது வந்து டெப்த். நீங்கள் இப்போ இந்த இன்னோகேஸ் நிறுவனம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைந்தீர்கள், ஆனால் அதில் உங்கள் அட்டென்ஷன் இன்னும் அதிகமாக போகணும். அப்போ தான் வந்து இன்னும் 10 பேர் உங்களை பார்த்து பம்பையில் போய் ஜெயிச்சுட்டு வரணும்னு அந்த விருப்பம் இருக்கும். அந்த நினைவுகளை மற்றும் மனதில் ஏந்தி இவ்வளவு பெரிய நட்பு வட்டங்கள் வளர்த்து வச்சுருக்கிறீங்க. கட்சி வித்தியாசம் இல்லாமல் அங்கே எங்கள் அண்ணன் டிஎம்கே அண்ணன் உட்காந்துருக்கிறாரு, இங்கே நம்ம காங்கிரஸ்கார் இருக்காரு, பிஜேபிக்கார் இருக்கிறாரு. எல்லாருமே வந்து ஒரு உங்கள் உறவுக்காக, உங்கள் நட்புக்காக, நீங்கள் இன்னும் அடைய வேண்டிய தூரத்துக்காக உங்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கோம். உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பம் தழைக்கட்டும், உங்கள் டிவி, ஓடிடி எல்லாமே நல்லா நடக்கட்டும். எல்லாத்துக்கும் மேலே ஆழமான கால் ஊன்றி உங்கள் மேனேஜ்மெண்ட் பேண்ட்வித், மேனேஜ்மெண்ட் டெப்த்தை வந்து ஆழப்படுத்துங்க. அடுத்த கட்டத்தில் அதிகமான ஆட்களை கொண்டு வாங்க. இதெல்லாம் செய்வீங்கன்ற நம்பிக்கையோட வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அ லாட். அண்ட் ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் சார் இருக்காரு. சார் ஒரு சில வார்த்தைகள். ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, ஒரு டிவி லான்ச் பண்ணி இத்தனை மக்களுக்கு முன்னாடி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சில வார்த்தைகள் சார். அரங்கத்தை அலங்கரிக்கின்ற உங்கள் தாய்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு சரித்திரம் படைத்த நாள். ஷீரடி நாயகரின் அடியை ஒற்றி தன் தாயின் வழியிலே அடியெடுத்து வைத்து, தன் மனைவி வழியிலே அடியெடுத்து வைக்காமல் சேர்ந்து வாழ்ந்து இன்றைக்கு சாதனை படைத்திருக்கின்ற நமது அருமை நாயகருக்கு நாம் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், இந்த லான்ச்சிலேயே நிலவுக்கு ராக்கெட் செல்கின்றது, நிலவு ஒரு பெண்ணாக என்று பாடிதான் கவிஞன். ஆகவே நிலவிலும் சென்று இந்த பெண்ணின் பெருமையை நாட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே வாழ்த்து கொடுத்து அவர் இதுபோல பெண்கள் மனதை யார் கவர்கிறார்களோ, தாயின் மடியில் தவழ்ந்து அந்த தாயை யார் தொழுகிறானோ அவனுக்கு எப்பொழுதுமே உயர்வுதான் என்ற தத்துவத்தை உலகத்துக்கு கொண்டு வந்த எனது அருமை நண்பருக்கு வாழ்த்து கூறி, அவருடைய மனைவிக்கு வாழ்த்து கூறி, இந்த லான்ச்சுக்கு வாழ்த்து கூறி அமைகிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக லயன்ஸ் கிளப் கவர்னர் மணிலால் சார். சார் ஒரு சில வார்த்தைகள். நல்ல ஒரு விஷயம் பாலகிருஷ்ணன் சார், சுதா மேடம் பண்ணியிருக்காங்க.
அவருடைய முயற்சிகள் வெற்றி பெறணும். இங்கே இருக்க நம்ம எல்லாருமே அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். இங்கே விருது வாங்கும் வாழ்த்துக்கள். காலத்தின் அருமை கருதி எல்லோருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ சார். அண்ட் சிங்க விவி பிரசன்னா சார். கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே, உங்கூட கொஞ்சம் நானும் வாரேன், கூட்டிக்கிட்டு போனா என்ன. வணக்கம். பொதுவாக எனக்கு வந்து இந்த அச்சீவர்ஸ் கதை படிக்கிறது, டிவி பார்க்குறது, பால்கார அண்ணாமலை, பணக்கார அண்ணாமலை பார்த்த கதை, ரத்தன் டாட்டா அவர்கள், அப்படி நிறைய கதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே தெரியாமல் இன்வால்வ் ஆகிடும். அந்த மாதிரி அச்சீவர்ஸ் கதை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்ததை தாண்டி கூடவே நிற்கிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுதா சுகுமாரன் சார் ரொம்ப வணக்கம். ரொம்ப அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நீ ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அந்த மேடையில் இருக்கிற பெரிய ஆளுங்க கூட நிற்கிறங்கிறது ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் வளர்ந்து இந்த ஓடிடி மட்டும் இல்லை, ஏன்னா இன்றைக்கி நான் பாடுறேன் அப்படின்னா நடிக்கிறாங்க நிறைய பேர்னா அதுக்கு முக்கியம் டிவி தான். இந்த டிவி சேனல் இல்லாட்டி இங்கே யாருமே என்னன்னு தெரியாது. அவ்வளோ பெரிய கிராண்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லைன்ஸ் கிளப் கவர்னர் பிரவீன் லால் சார் இருக்காங்க. சார் ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த லான்ச் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்குது. சாரை பற்றி அவரோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதும், லான்ச் அப்போ மேடமோட ஃபேஸ் பார்த்து அவங்களோட எக்ஸ்பிரஷன், அந்த ஒரு ஹாப்பினஸ் பார்த்தது எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த உமன்ஸ் அச்சீவர் அவார்ட் வாங்கினவங்கள பற்றி தெரிஞ்சது, நிறைய இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி தெரிய வந்தது. இது எப்போ லைவில் வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கு. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எக்ஸ்எம்பி விஸ்வநாதன் சார் இருக்காரு. சார் ஒரு சில வார்த்தைகள் நம்ம பிரியோ டிவியோட லான்ச் பற்றி. எல்லோருக்கும் வணக்கங்கள். என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய அருமை தம்பி சுகுமார் பாலகிருஷ்ணன் அவர்களும், என்னுடைய அருமை தங்கை சுதா சுகுமார் அவர்களும் இணைந்து நடத்துகிற பிரியோ தொலைக்காட்சியும், பிரியோ ஓடிடி, மெட்ரோ பீப்புள் மேகசின், இது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபினான்ஸ், இன்னும் பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற, இன்று தொடங்கியிருக்கிற எனது அருமை நண்பருடைய இந்த நிறுவனம் பல்லாண்டு காலம், பல நூறு ஆண்டு காலம் வளமாக செழிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே இறைவனை வேண்டுகிற நாளாக நான் கருதுகிறேன். இந்த மேடையிலே அறிஞர் பெருமக்கள் பல பேர் இருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே தொலைக்காட்சியிலே பிரபலமான சின்னத்திரை நட்சத்திரங்கள் பலர் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக நளினி மேடம் வந்திருக்கிறாங்க. வெள்ளித்திரை நட்சத்திரங்களும் நிறைய வந்திருக்கிறார்கள். ஆங்கர், அற்புதமான குரல் வளம். ஆக இந்த அரங்கத்தில் இருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் பாலகிருஷ்ணனுடைய அண்ணனாக, அந்த குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அனைவரையும் வருகை தந்து வாழ்த்தியமைக்காக என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், என் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கான தொலைக்காட்சி, எக்ஸ்க்ளூசிவ் விமன் டெலிவிஷன் என்பது சாத்தியமா அப்படின்னு கேட்டால், என்னுடைய நண்பர் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனுஷபுத்திரன் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா எல்லாரும் வந்திருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியை நடத்துவது சாத்தியமா? சாத்தியம் என்று சொல்லுகிற ஒரு இளைஞனாகத்தான் நான் அருமை தம்பி பாலகிருஷ்ணன் அவர்களை இந்த மேடையிலே பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சேட்டலைட் காம்படிஷன்ல என்ன நளினி மேடம், இன்னைக்கு இருக்கிற சேட்டலைட் காம்படிஷன்ல சர்வைவல் என்பது வெரி இம்பார்ட்டன்ஸ். பாண்டியராஜன் சார் சொன்னது போல சர்வைவல் வெரி இம்பார்ட்டன்ட், சஸ்டைனபிள் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சஸ்டைனபிள் என்பது என்னன்னா, ஆரம்பிக்கிறது மட்டும் கிடையாது,
Sustainable is very important in all the area, or business, or politics, or whatever may be. The sustainable is very most important. I request you, Sukumar and Sudha Sukumar and their children, ஒன்று ரெண்டு ஆரம்பிக்கல நீங்க. You have started multiple business things also. இது not easy. பட் எனக்கு தெரியும் சுகுமாரை பற்றி, நீ ஜெயிப்பன்னு மட்டும் எனக்கு தெரியும், அண்ணனுக்கு நன்றாக தெரியும். We were together went on Japan. சுகுமாரை என்னுடைய சேம்பர்லேருந்து நான் கூப்பிட்டுட்டு போனேன். காஞ்சிபுரம் நிப்பான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி நிறைய மெம்பர்ஸ் வந்திருக்காங்க இங்கே. சுகுமாரை நான் ரொம்ப டீப்பாக கவனித்தேன். as a former State Bank of India member, director, former member of parliament, as a politician, as a businessman, I'm seriously looking Mr. Balakrishnan. பாலகிருஷ்ணன் பார்க்கும்போது ஏவிஎம் சரவணனை போல தான் எனக்கு ஞாபகம் வரும். என்ன கேட்டிங்கன்னா, நான் பார்த்துருக்கிற நிறைய நிகழ்வுகள் இல்லை, விருதுகள் விழா, திரைப்பட விழா, வெள்ளி விழா, பவள விழா, எல்லா விழாக்களிலும் பார்த்துருக்கிறேன். மேடையில் உங்களை மாதிரி கை கட்டி நிற்கிற ஒரே சினிமா பிரபலம் ஒரு மிகப்பெரிய ஜாம்பாவான் ஏவிஎம் சரவணன் மாத்திரம்தான். ஐம் ரைட் சார்? ஸோ இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஒரு பெரும் புகழையும் பெரும் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் எட்டணும். ஒட்டடை கோலும் கையும் உள்ளமும் விழியும் சேர்த்தால், ஒட்டடை கோலும் கையும் உள்ளமும் விழியும் சேர்த்தால், கட்டிய சிலந்தி கூடு கரையான் கோட்டையெல்லாம் தட்டியே பெருக்கி தூய்மை தன்னரசு ஆள செய்ய தையலை தொட்டால் தையல் அப்படின்னு என்கிற ஒரு பாடல் இருக்கிறது. இந்த பாடல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கிராமங்களாகட்டும் நகரங்களாகட்டும் காலம் காலமாக அடக்கி முடக்கி வைக்கப்பட்ட பெண்கள் வீட்டில் ஒட்டடை தட்டுவதற்கு மட்டுமே தகுதியானவர்கள் என்று அங்கீகரிக்கப்பட்ட உலகம். ஆனால் இன்று உலகம் முழுக்க மாறிவிட்டது. முகமது யூனஸ், வங்கதேசத்தினுடைய இடைக்கால பிரதமர், கிராமின் வங்கி என்கிற ஒரு திட்டத்தை தொடங்கிய பிறகு இந்தியாவிலே பெண்களுடைய எக்கானமி இஸ் வெரி மச் டெவலப்மெண்ட். பெண்களுடைய எம்பவர்மெண்ட், இட் இஸ் வெரி மச் எம்பவர்மெண்ட். ஆக நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வது, தெலுங்கானாவில் நான் இன்சார்ஜாக இருக்கிறேன். காங்கிரஸினுடைய நான் தெலுங்கானா இன்சார்ஜ். அங்கே எம்டிவின்னு ஒரு டிவி இருக்குது, சேனல் இருக்குது. எம்டிவி இன்னொரு சேனலை நடத்துகிறாங்க, வனிதான் ஒரு டிவி நடத்துகிறாங்க. தட் வனிதா டிவி ஆல்சோ எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் விமன். ஸோ நான் அவங்கள கேட்டேன், எப்படி நீங்கள் சக்ஸஸர், என் தம்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, கேன் யூ கிவ் சம் டிப்ஸ்ன்னு கேட்டால் அது சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், சார் சவுத் இந்தியாவில் வனிதா என்கிற ஒரு டிவி எக்ஸ்க்ளூசிவ் விமன்களுக்காக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்கள் தம்பி நடத்துகிற அந்த இந்த பிரியோ டிவிக்கு மிஸ்டர் சௌத்ரி வனிதா டிவியினுடைய நிறுவன வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க சொன்னார். ஆக இந்த முயற்சி என்பது ஒரு இமாலய முயற்சி. பல தொலைக்காட்சி இருக்கிறத நாங்கள் நிறைய பார்த்துருக்கிறோம். பாலிடிக்ஸில் அரசியல்வாதிகள் எல்லாம் தொலைக்காட்சி வச்சிருக்கிறாங்க. ஒரு தொலைக்காட்சி எகிரும் போது இன்னொரு தொலைக்காட்சி கீழே இறங்கும். ஆனால் பிரியோ டிவி எந்த காலத்திலும் விழாத மிகப்பெரிய உயர்ந்த சிகரத்தை அடைய வேண்டும் என்று அனைவரின் சார்பாக இந்த நேரத்திலே பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட வாழ்த்துகளுக்கு. அடுத்ததா இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் பூபேஷ் சார் இருக்காங்க. சார், ஒரு சில வார்த்தைகள், உங்களோட விஷஸ். அனைவருக்கும் வணக்கம். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல். அதையே உங்கள் டேக்லைனாக வச்சுருக்கீங்க. உங்கள் உள்ளமும் அப்படி தான், உங்கள் குடும்பத்திலும் மேடமோட சப்போர்ட் எப்பயுமே நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பேன் பிரதர்கிட்ட. ரியலி தே ஆர் அ கப்புள் who can make dreams really come true. I wish you all the best brother. நீங்கள் எப்பயுமே இன்ஸ்பிரேஷன். நம்ம நிறைய பேசிகிட்டே இருப்போம் பிஸ்னஸில். கண்டிப்பாக நீங்கள் எஸ்எம்இ லிஸ்டிங்லேருந்து மெயின் போர்டு லிஸ்டிங் போகணும், ஒரு பெரிய ஒரு குழுமமாக வரணும். சார் சொன்ன மாதிரி சஸ்டெயின் பண்ணணும். பர்சிவரன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது, நான் அதை பார்த்துட்டே இருப்பேன். நிச்சயமாக நீங்களும் உங்கள் டீமும் மிகப்பெரிய உயரத்துக்கு வருவீங்க. அதுக்கு இன்றைக்கு இந்த சேனல் இதை மீடியாவும் டச் பண்ணிட்டீங்க. ஸோ யூ பிகம் ஆல் இன்க்ளூசிவ்.
ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம், டு த ஃபேமிலி. நிச்சயமாக ஒரு நாள் ஒரு 10 வருஷம் கழித்து இதோட பெரிய வெற்றி விழாலையும் நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தது டிஎஸ்ஆர் சார் ஒரு சில வார்த்தைகள் விஷஸா. தமிழ் பெண்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு தமிழ் டிவி ஆரம்பிக்கிறது மேடம் தான். எங்கள் ஜென்ஸை விட எல்லா லேடிஸும் டிவி பக்கம் உட்காந்துக்குவாங்க. இன்னும் இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி கீழே விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பெண்கள் கம்மி, இன்றைக்கி எல்லோரும் படிச்சுட்டாங்க. ஸோ அதனால் பிரவியா டிவிக்கு இது தமிழ்நாடு கொண்டாட்டம் தான். ஏன்னா இப்போ ஃப்ளைட்டில் போகிறவங்களாம் ப்ரைவேட் ஜெட்டில் போக போகிறாங்க. அந்த அளவுக்கு நாலேஜ் ஒரு பல்கலைக்கழகத்தை எடுத்த துணிவு மேடம் அண்டு சாரும். அடுத்த கொண்டாட்டம் யாருன்னா எங்களை மாதிரி சினிமா நடிகர்கள். இன்றைக்கி சினிமாவுடைய நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக குளோபலைஸ்டு போயிடுச்சு. டிவி இல்லைன்னா, ஓடிடி இல்லைன்னா எங்களுக்கு சாப்பாடே இல்லாத நிலைமை வந்துடுச்சு. ஏன்னா அவ்வளோ குளோபலைஸ்டு போயிடுச்சு, பெரிய பெரிய படங்கள் போயிடுச்சு. நலிந்த நடிகர்கள், சிறு குறு நடிகர்களுக்கு ஓடிடி அண்ட் டிவி சேனல் ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதத்துக்கு பெரிய கோடான கோடி நன்றி திரைத்துறை சார்பாகவும். அடுத்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தூய்மையாக இருக்குது, ஆளே வெள்ளவெள்ளேன்னு இருக்குது. சாரபத்தா போயிட்டு தமிழ் கலை வெள்ளவெள்ளேன்னு இருக்குது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஒரு தூய்மை. வெள்ளைக்கு வந்து தூய்மைன்னு சொல்லுவோம், ஒரு தூய்மை வந்து அரங்கம் ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறது நிரம்பி வழிகிறது. ஒரு 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 வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டைக்கு எனக்கே கொஞ்சம் சேமாக போயிடுச்சு. ஐயோ நம்ம கலரில் வந்துட்டோமே அப்படின்னு. ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைக்கு 1 கோடி பேர் வந்து சல்யூட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தூய்மையான பாரம்பரியமான வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டைக்கு ஒரு அர்ப்பணிப்பு உண்டு. ஸோ மேடம் தொடர்ந்து குளோபலைஸ்டாக தமிழ் பெண்களை கொண்டு போகிறதுக்கு முழு முயற்சி எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். தமிழ் பெண்கள் வளர்ந்த நாடுகளைப் போல் யூரோப் மாதிரி, யூஎஸ் மாதிரி, பாரிஸ் மாதிரி, கனடா மாதிரி தமிழ் பெண்களும் இனிமேல் எல்லா நாலேஜ் பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறது கல்வி அல்ல, டிவியில் பார்க்குறது தான் இப்போ கல்வியாகுது. ஏன்னா அந்த மெச்சூர் ஏஜ் எப்போ கிடைக்குதுன்னா ஒரு 30 வயசில் தான் அவங்களுக்கு ஃபேமிலிக்கும் எல்லாம் நாலேஜ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அதை கொடுக்குற ஒரு பல்கலைக்கழகமாக, ஒரு யூனிவர்சிட்டியாக, ஒரு பிரிட்டிஷ் யூனிவர்சிட்டிக்கு, அதாவது ஹார்வர்ட் பல்கலைக்கழகமாக, அந்த நான் நிறையெல்லாம் படிக்கலை, அதனால் எல்லாம் கேள்வி அறிவுதான். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு நிகராக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இது அமையணும்னு மேலத்தையும் சாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இவ்வளோ பேரோட விஷஸ் கிடைச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? எங்கள் பிரியோ டிவி வந்து வேற லெவலில் கால் பதிக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இது பிரியோ டிவி, பிரியோ ஓடிடி அண்ட் மெட்ரோ பீப்புள் தமிழ் டெய்லி நியூஸ் பேப்பருடைய கிராண்ட் லான்ச். ஹெல்த் கேர் பார்ட்னர் ஜீவன் சம்யுக்தா, அசோசியேட் பார்ட்னர் ஐஷாப்.